வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் ஹிஸ்டரியே இந்த மாதிரி அவர் கோவப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு கோவப்பட்டு பின்னாடி இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றது முதற்கொண்டு வச்சு கழுவி ஊற்றிட்டார். ஏன் 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 அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து நம்மளுக்கு தெரியாது எப்போ நடக்குதுன்னு. திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமை தான் காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு யார் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். இல்லைனா திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி தான் வந்து மதியானமே வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சாயங்காலமே வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் முடிஞ்சிச்சு லைவில். ஏன் வச்சாங்க அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழப்பம். இன்னொன்று இன்றைக்கி இவ்வளோ கோவப்படுற பிக் பாஸ் இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளே நடக்கலைன்னா கோவப்படுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போல்லாம் கோவப்படாத பிக் பாஸ் இன்றைக்கி ஏன் கோவப்படணும்? ஒன்று முத்துக்குமார்னா அப்படியே வந்துட்டு அமுக்கி இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துருச்சு. விஜய் சேதுபதியும் பண்ணிட்டார், உள்ளே இருக்கிற ஆட்களும் பண்ணிட்டாங்க. அதை வந்து அப்படியே அமுக்கி வெளியே அனுப்புறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணோம். இல்லைனா இதை வந்துட்டு இன்னும் வந்து ஹைப்பாக க்ரியேட் பண்ணி மக்கள் மனசில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும், முத்துக்குமாரனை தூக்கி விடணும் அப்படின்ற ஒரு ரெண்டே விஷயம் ஏதோ ஒன்று நடக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இதில் நம்ம இது வரைக்கும் பார்க்குறது தெரிய வர விஷயங்கள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு 99% முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்காக ஒரு நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அவரோட கோவத்தின் காரணம் இதுவாக கூட இருக்கலாம் தான் என்னோட இது வியூ. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நேர்த்தியாக எத்திக்கலாக விளையாடுற ஒரே ஒரு நபர் கண்டஸ்டன்ட் நம்ம முத்துக்குமர் மட்டும்தான். அதேமாரி எல்லா டாஸ்க்லேயுமே வந்துட்டு தன்னோட முழு எஃபர்ட்டை போடுறவர் அவர் தான். அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து முத்துக்கிட்ட வந்து பிக் பாஸே நிறைய நேரங்களில் சொன்னதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இங்கே இவர் ஒரு தனிச்சையாக ஒரு முடிவு விட்டு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணுறார். சரி, இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ வந்து பிக் பாஸ் கேட்குறாங்க, பவித்ரா உங்களுக்கு போது கன்வின்சிங்காக இருக்காடும் போது பவித்ரா வந்து இல்லை எனக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் டென்ஷன் ஆகிறாரு. முத்துக்குமரனை கேட்டால் முத்துக்குமரன் வந்துட்டு இல்லைங்க நான் கான்ஷியஸாக இல்லைன்னு சொல்லிட்டு கதை விடுறாரு. ஏன்னா அவரோட கேம் அதுவாக கூட இருந்திருக்கலாம், அதனால் கதை விடுறாரு. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா கத்துறாரு. என்ன சொல்லி கத்துறாருன்னா இந்த மாதிரி சொன்னது, அதாவது உங்களுக்காக 500 பேர் கொண்ட குழு, எப்படி 500 பேர் கொண்ட குழு உழைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராசஸில், அதை எல்லாத்தையும் சில நிமிடங்களில் வீணாக்கி விட்டீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இனி விளையாட்டை உங்களோட விளையாடிக்கோங்க என்னோட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். கூடவே என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விட்டு கொடுக்காதீங்க விட்டு கொடுக்காது நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீங்களும் அதை செஞ்சுட்டே இருக்கீங்க. இப்போது அதையும் மீறி உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் இப்போவே கேட் ஓப்பன் பண்ணுறேன், தயவு செஞ்சு விட்டு கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வெளியே போய்டுங்கன்ட்டு. முத்துக்குமரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு அவமானங்கள். எனக்கு இன்னொரு ஒரு டவுட் வேறு வருது. இதில் வந்து பயங்கரமாக உடஞ்சி போயிட்டாங்க, எல்லாருக்குமே செம ஷாக்கு. அதில் தான் அந்த விஷயங்களும் வருது என்னென்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ரத்து செய்யப்படுகிறதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகம்பம் என்னென்னா இந்த ரயானுக்கு உண்டான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுமைன்னா இந்த எல்லோ டீம் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இந்த ப்ளூ டீம் தான். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நைட்டு வந்துட்டு ரயானை ஒரு பேசின பேச்சுக்கு தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பான்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ப்ளூ டீம் அவ்வளோ உழைச்சிது, அவ்வளோ அடிகள், எல்லோ டீம் ஈஸியாக நோகாமல் நொங்குத்துன்ற மாதிரி வந்துட்டு வின் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானை கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு மேபி அந்த டிசிஷனில் வந்துட்டு பிக் பாஸ்க்கு ஒரு வேளை விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் என்ன பண்ண இதுதான் கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதை வந்துட்டு ரயானுக்கு கேன்சல் பண்ணுறாங்க. மேபி இது என்னவா இருக்குன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயான் வந்து பேசின விஷயங்கள், அருணை பற்றி ஒரு வாட்டி போன வாரமாக அதுக்கு முந்தின வாரம் பேசின விஷயங்களை லைவில் கட் பண்ணி விட்டாங்க. அப்பயே எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இவர் வந்து பெருசாக வெளியில் தெரியக்கூடாது, தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பெருசாக அவருடைய கேம்லாம் இல்லை, எல்லாமே நெகட்டிவ் கேமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் அவருக்கு வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய் அடுத்த வாரம் அவர் கண்டினியூ பண்ணார்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீயால் அவர் இருந்துருவார் அதுக்கு அடுத்த வாரமும். அதனால் அடுத்த வாரம் அவர் தூக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக இதை ஒரு சாக்காக வச்சு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது இண்டிவிஜுவல் கேம்னு எல்லா இடத்துலையும் பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது இண்டிவிஜுவல் கேமில் அவர் தனிச்சையாக இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். என்னென்னா நான் இப்போ இதை விட்டு கொடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு விஷயத்தை மூவ் பண்ணணும்னு இருக்குல்ல, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இத்தனை வாட்டி இதுவுமே இது மாதிரி விட்டு கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை வந்து வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. ஒரு எமோஷனலாக அட்டாக் பண்ணலாம் பவித்ராவை, அடுத்தது பவித்ரா இந்த பக்கம் இழுத்து பவித்ராவை சம்திங் ஏதோ ஒரு கேம் விளையாடுறத கூட ட்ரை பண்ணலாம்.
அதை பண்ணால் கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு எப்படி பிக் பாஸ் வந்துட்டு இது உங்களுடைய கேமு, இது உங்களுடைய வீடு, இதை நீங்கள் எப்படி வேணால் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இப்போ நீ நான் சொல்கிற மாதிரி தான் விளையாடணும்னு சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லைன்றது என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பொங்குறாங்க, முத்துக்குமார் இதை பண்ணது தப்பு, கேமில் வந்து இப்படி பண்ணது தப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, இது முத்துக்குமாரனோட கேம் கரெக்டாக. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் விளையாடுறதுக்கு அவர் வரல, அவர் நினைக்கிற மாதிரி விளையாடுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. எப்போ வந்துட்டு வின் பண்ணணும், எப்போ தோக்கணுன்றதை முடிவு பண்ண வேண்டியது அவர். கடைசியில் அவருடைய இலக்கு பிக் பாஸ் இந்த BB8 பட்டத்தை வின் பண்ணுறது மட்டும்தான். அப்படின்னும் போது அவர் நீங்கள் எதுக்கு கொஸ்டின் பண்ணுறீங்க தான் என்னோட கேள்வி. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் முத்துக்குமார் எடுத்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இவ்வளோ சீரியஸாக பேசினார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.